அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு இடத்து நான் இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக நான் எப்படி நாங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணுறது என்று காட்ட போயிட்டேன். இதற்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்காக இது தேவைப்படும்னால இதை நான் இன்றைக்கு வாங்க போயிடுறேன். அதுக்காக நாங்கள் எங்களுடைய இந்த வாகன்காப் என்று ஒரு பொருளை எடுத்து இது இனி வாகன்காப் என்றதுக்கு நாங்கள் போடணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே வந்து இருக்கிறது. இது இப்போ ஆன்லைன் மூலமாக செய்யும் போது இப்போ மட்டும் சில பட்சம் அமர்த்தணும். அப்போ காசு அகெயின் என்று அப்போ விழும். அப்போ அது நாங்கள் இப்போ இது காசுக்குள்ளே போய் இப்போ இந்த நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ இந்த காசு கட்டி இப்போ இந்த அதெல்லாம் பிஸ்டைம் பண்ணலாம். இதெல்லாம் காமிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லாம் கொடுத்து அதுக்காக இருக்கிறது. இது உதாரணமாக ஒன்று ஆகும். இத்தனை அமேசானிலும் அது ஒரு மிக பிரபலியமான ஒரு நிறுவனம் ஆகும். இங்கே இப்போ உதாரணமாக நானும் இங்கே ஒரு பொருளை எடுத்திருக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னா இதிலும் தகவல்கள் போட்டு கிடக்கின்றன. அப்போ இந்த காசுகேன் என்று அமைத்தினால் அப்படி வர முடிகிறது. இதனை மைக்கேல் ஆல்ட்ரிச் 1980 ஆண்டில் தான் முதலாக ஆன்லைன் ஷாப்பிங்கை கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் இங்கே உதாரணமாக ஆன்லைன் ஷாப்பிங் என்று தேடினார். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் இவ்வளோ நிறைய நிறுவனங்கள் வருகின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வித்தியாசமான நிறுவனங்கள், உடுப்பு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது சாப்பாட்டு நிறுவனம் அல்லது போன்றவற்றை எல்லாம் இருக்கின்றன. உதாரணமாக இதுதான் இப்போ வித்தியாசம் ஆகும். எல்லாத்திலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி காசு எல்லாம். ஆனால் அதே போல ஃபேக் வெப்சைட்டும் இருக்குது. அதையும் நாங்கள் நல்லா கவனித்து போகணும். உதாரணமாக அமேசான் ஒரு நல்லா பார்க்க முடிகிற ஆப். இந்த அதிலும் எங்களுக்கு சில சைன் விடும். இது நல்லது இல்லைண்டா அப்போ இங்கே மேலும் சைன் விடும். இது நல்லது இல்லை, இது பாதுகாப்பாக இருக்காதுண்டு. அதனால் நாங்கள் இது பாதுகாத்து நாங்கள் இப்படி போனாலே நல்லா சிறப்பாக இருக்கும். நீங்களும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கியிருக்கிறீங்களா? அப்போ அதை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.